ஏன் முகமது ஒரு பொய்யான நபி இல்லை பொய்யான தீர்க்கதரிசி இல்லை ஒரு நல்ல மனுஷன் இல்லை அப்படின்றது தான் இந்த வீடியோ அதற்கான காரணங்களை நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான வேல்யூபிளான கண்டென்ட் நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. இவ்வளோ நாள் நிறைய வீடியோ நான் ஆக்சுவலி போடல, ரொம்ப நாள் நான் வீடியோ போடல. ஸோ அதுக்காக சாரி. ஸோ இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க போகிற இந்த கண்டென்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேர் இந்த இந்த குழியில் விழக்கூடாது, இந்த விஷயத்தில், அதாவது இந்த இஸ்லாம்ன்றது அமைதியான மார்க்கம், நேர்வழி மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இந்த ஒரு விஷயம் பொய்ன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் இதில் வந்து விழுந்து அவங்களும் விழுந்து அதில் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அது வந்து ஒரு பொய்யான தீர்க்கதரிசி இல்லது பொய்யான நபி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நபி இல்லை தீர்க்கதரிசி அப்படின்னாலே கடவுளை மனுஷன்னு அர்த்தம். ஸோ இதுக்கான அர்த்தத்துப்படி வாழ்கிறவங்கள தான் நம்ம வந்து கடவுளோட மனுஷன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தகுதியானவங்களாக இருப்பாங்க. அப்படி என்ன வந்து முகமது அப்படி பண்ணிட்டாரு, நீங்கள் வந்து பொய்யான தீர்க்கதரிசின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் கூடயும் நான் பேசியிருக்கேன், இஸ்லாமியர்கள் கூடயும் பெரியவங்ககிட்டையும் நான் பேசியிருக்கேன், ஒரு யூத் ஏஜில் உங்களுக்கிட்டையும் நான் பேசியிருக்கேன். ஸோ முக்கியமாக நான் ஆக்சுவலி சொல்கிற விஷயம், பொய்யான நபி அப்படின்றதுக்கான சொல்கிற விஷயம் என்னென்னா, முதலாவது சைல்ட் மேரேஜ். அதாவது முகமது நபியும் ஆயிஷா திருமணம், இந்த திருமணம் பற்றி தான் நான் பேசுவேன். குழந்தை திருமணத்தை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு பேசுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு நபின்றவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கணும். கடவுளோட மனுஷன் அப்படின்னா ரொம்பவே மனிதாபிமானத்தையும் தாண்டி அதுக்கு மேலே ஒரு படி மேலே தான் அவங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய அந்த தன்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் கடவுளுடைய கட்டளையின்படி, கடவுளுடைய வார்த்தையின்படி செய்கிறவங்களா இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த நபி இல்லை தீர்க்கதரிசி அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய இந்தியாவில் வந்து இந்த நபி தீர்க்கதரிசின்றவங்க கிடையாது. மெயினாக வந்து யூதர்கள், அதாவது ஜுடாயிசம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி, இதில் இருந்து அந்த ப்ராஃபட்ஹுட், இந்த கடவுளோட மனுஷன், அதாவது நபி அல்லது தீர்க்கதரிசின்னு சொல்கிறவங்க, அந்த அந்த வார்த்தையை அங்கேருந்து தான் வருது. ஸோ அப்படிப்பட்ட மனுஷங்க வந்து உண்மையாகவே வந்து குழந்தை திருமணம் பண்ணியிருக்காங்களா, முகமது மாதிரியும் குழந்தை திருமணம் பண்ணியிருக்காங்களா, முகமது மாதிரி வந்து சின்ன பசங்களை வந்து கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ஜுடாயிசம் மற்றும் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ ஆனால் வந்து முதல் தடவை இவங்க வந்து கிறிஸ்தவத்தோட கண்டினியூவேஷன், அதாவது வந்து நாங்கள் தான் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை திருமணன்றது இவங்ககிட்ட கேட்கும்போது மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் வந்து நிறைய பேர் கோவப்படுவானுங்க. எதுக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, எதுக்கு சொல்கிறீங்கன்னு. சில பேர் வந்து அது பொய்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உண்மை கிடையாது. நம்ம வந்து சஹி ஹதீஸை எடுத்து காட்டினாலும் வந்து சில பேர் இல்லை அதெல்லாம் பொய் தாங்க, அந்த ஹதீஸ்லாம் உண்மை இல்லை அப்படின்னுவாங்க. ஆனால் மற்ற விஷயங்கள் நம்ம கேட்கும்போது அவங்க அந்த அதே சஹி ஹதீஸ்லேருந்து தான் எடுத்து பேசுவாங்க. ஸோ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள், இஸ்லாமியர்களே இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க, இல்லை இது வந்து அந்த காலத்துலேயே இருந்த நடைமுறை, அரேபியாவில் இருந்த நடைமுறை, அதனால் வந்து அது வந்து நார்மல் தான் அந்த காலத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் உண்மையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை திருமணம் அப்படின்றது வந்து அரேபியாவில் அந்த மாதிரி இருந்ததாக எந்த ப்ரூஃபும் கிடையாது. அவங்க அந்த ப்ரூஃபும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஜஸ்ட்டு வாய் வார்த்தையில் அப்படியே அடித்து விட்டு போவாங்க, அவ்வளோதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை திருமணன்றது வந்து முதல்ல என்ன, இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம்னு நினச்சாலுமே, இல்லை எங்கள் நபி எதை செஞ்சாலும் அது கரெக்டு தான், அது அல்லாஹ் கொடுத்தது வந்து அது நேர்வழி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடித்து பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் பேசியிருக்கேன், நீங்களும் பேசியிருப்பீங்க. அவங்க அந்த இதுலேருந்து வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க உலகமே ஒரு தனி உலகம். ஸோ அதில் உலகத்தில் வந்து அவங்க சொல்கிறது தான் வந்து சட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் அவங்க வெளியே வந்து யோசித்தாலே கண்டிப்பாக அது தப்புன்னு அவங்களுக்கே தெரியும்.
ஸோ இந்த திருமணத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைன்றது கண்டிப்பாக ஒரு கல்யாணம்னு என்னன்னு தெரியாது, தாம்பத்திய உறவுன்னு என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்கள தான் வந்து ஆயிஷா அப்படின்றவங்கள தான் வந்து முகமது வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 6 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 9 வயதுல தாம்பத்திய உறவு அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹி அல் புகாரியில் போட்டிருக்கு, சஹி முஸ்லீமில் போட்டிருக்கு, சுனன் அபுதாபுதில் போட்டிருக்கு, இன்னும் பல ஹதீஸ்லையும் போட்டிருக்கு. நான் கீழே வந்து அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன், மற்றும் வசனங்களை கொடுக்குறேன். ஸோ இந்த விதமான ஆதாரங்கள் இஸ்லாம் நம்பக்கூடிய 100% நம்புகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஆதாரங்களும் இது இருக்குது. ஆனால் அவங்களே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை ஏற்றுக்கிட்டாலும் சில பேர் இது நியாயம்னு வந்து அவங்க சப்பக்கட்டு கட்டுவாங்க. ஸோ இது நான் வந்து ஒரு காரணமாக நான் சொல்லுவேன். நம்ம டீட்டெயிலாக பேசணுன்னா கூட வரும் வீடியோக்குள்ள நான் பேசலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், இஸ்லாம் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து இஸ்லாமியர்கள் மேலே இருக்க வெறுப்போ எதுவும் கிடையாது, நான் சங்கியும் கிடையாது. கண்டிப்பாக வந்து இஸ்லாமியர்கள் மேலே எனக்கு வெறுப்பு கிடையாது. எனக்கு வெறுப்பு எது அப்படின்னா அந்த ஐடியாலஜி மேலே தான் வெறுப்பு. இஸ்லாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி மேலே தான் வெறுப்பு. பாவம் அவங்கள அதில் பிறந்துட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத காரணத்துக்காக அவங்க சிறு வயதுலேருந்தே இதை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்னொருத்தவங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க சின்ன வயசில். ஸோ அவங்களுடைய முல்லாக்கள், அவங்களுடைய ஹசரத்துக்கள் நிறைய பேர் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு மாஸ்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறதா இருக்கேன். ஸோ இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய பேஜ் இருக்குது, இஸ்லாம் லைஸ்ன்னு இருக்குது, தென் இஸ்லாம் டைட் அப்படின்ற பேஜஸும் இருக்குது ஃபேஸ்புக்கில். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போஸ்டர்ஸ் போடுவேன். ஸோ இந்த இஸ்லாமிக் ஐடியாலஜிக்கு ஆப்போசிட்டாக நான் போடுவேன். ஸோ இந்த இஸ்லாமிக் ஐடியாலஜின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு கோட்பாடு இது. ஸோ நிறைய கொலைகார தத்துவங்களும் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் இதுதான் ஒரு முதல் காரணமாக நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து முக்கியமாக ஒரு தவறான விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லுவேன்னா, முகமது வந்து தன்னுடைய வளர்ப்பு மகனான ஜயத் அவருடைய மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் 100% உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னா அது குரான்லேயும் இருக்குது. குரானில் இருக்கிறது அவங்களால மறக்க முடியாது. அது இல்லாமல் வந்து இது ஹதீஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த 2 ஆதாரங்கள் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜயத் வந்து அவருடைய வளர்ப்பு மகனாக இருக்கார், முகமதுடைய வளர்ப்பு மகனாக இருக்கார். முகமதுவே வந்து இந்த பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, ஜெய்னப் அப்படின்ற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் ஒரு முறை அவருடைய வீட்டில், அதாவது ஜையதோட வீட்டுக்கு முகமது அவர்கள் போகும்போது யதார்த்தமாக வந்து ஜைனப் ஆடை இல்லாமல் இருக்கிறத வந்து அவர் பார்த்துடுறாரு. ஸோ இதுக்கான ஆதாரம் நான் கீழே கொடுக்குறேன். பல இஸ்லாமியர்கள் வந்து இது புரளி, நீ பொய் சொல்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. ஆனால் அவங்க படிக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் படித்தாலும் நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அதனால் அப்படி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவரை வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்தது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு ஹதீஸில். ஸோ அவர் வந்து போய் அவங்கள பார்க்கும்போது யதார்த்தமாக அவங்க ஆடை இல்லாமல் பார்த்துட்ட பிறகு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மாஷல்லா, அவளோட அழகுனால நிறைய கவரப்பட்டிருப்பார் அந்த இன்சிடெண்ட் அப்போது முகமது. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அல் தபரி வால்யூம் 8 பேஜ் 4. ஸோ அதோட ரெஃபரன்ஸ் இது தான், நீங்கள் கூகுளில் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்சிடெண்ட் பற்றி போட்டிருக்கோம். இதை நான் இங்கிலீஷில் படிக்கல, அது இங்கிலீஷில் தான் இருக்குது. One day the messenger of God went out looking for Zaid. Now there was a covering of haircloth over the doorway, but the wind had lifted the covering so that the doorway was uncovered. Zainab was in her chamber, undressed, and admiration for her entered the heart of the prophet. ஸோ இதுதான் இந்த பாட், அந்த விஷயம் நடந்தது. இது தெரிஞ்ச பிறகு வந்து இது வந்து அவர் போயிடுறாரு. தென் ஜயத் திரும்ப வரும்போது, அவரோட ஹஸ்பண்ட், ஜைனபோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் அவர் சொல்கிறா. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்தார், வளர்ப்பு அப்பா வந்தார், இந்த மாதிரி
பார்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏற்கனவே ஜயதுக்கு வந்து முகமது எப்படிப்பட்டவர்ன்றது தெரியும். ஸோ இதை நான் ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நபி அஸ்லி அவர்கள் போட்டிருந்த இங்கிலீஷ்லேருந்து நான் அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு முழுசாகவே நல்லா புரியும். ஸோ இந்த விஷயமும் வந்து ரொம்பவே இஸ்லாமிய உலகில் அதிகமாக டிபேட் பண்ணுற ஒரு விஷயம், அவங்க டிபேட் பண்ணுற விஷயம். ஸோ இந்த விஷயமே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விஷயம் நம்ம கேட்கும்போது, இல்லை அவர் வந்து தெரியாமல் பார்த்துட்ட பிறகு ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து அவர் டிவோர்ஸ் பண்ண பிறகு தான், அதாவது வந்து ஜயத் டிவோர்ஸ் பண்ண பிறகு தான் வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஜயத் வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் எதுக்காக பண்ணுறாரு, எதுக்காக அவர் டிவோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து, ஒரு இரவில் அவர் வந்து ஜெயனபோட நெருக்கமாக இருக்கும்போது அவருடைய ஆணுறுப்பு வந்து பல்ஜா, அதாவது வீங்கிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்குது. ஸோ அவர் என்ன நினச்சிப்பார்னா, ஜெயத் இல்லை, இது வந்து உண்மையாகவே கடவுளால் பண்ணப்படுது, அதனால் வந்து இந்த விஷயத்தினால நான் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணாதான் நீ வந்து என்னுடைய அப்பாவுக்கு தான் வந்து நீ சரியான ஆள் அப்படின்ற மாதிரி கடவுள் எனக்கு சொல்கிறாரு, எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தினால சொல்கிறாரு அப்படின்ட்டு அவரே ஜெயதே ஃபீல் பண்ணி உடனே டிவோர்ஸ் பண்ணுறாரு. டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி கேட்குறாரு, இல்லை நீயும் ஒய்ஃபை வந்து நீயும் வச்சுக்கோ இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து முகமதுக்கு வந்து அல்லாஹ்கிட்ட இருந்து ஒரு வசனம் வருது. ஸோ அந்த வசனம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வர்ஸ் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சுரா அல் அசாப் வர்ஸ் 36. ஸோ இதுக்கான டப்சீரும் நீங்கள் ஆக்சுவலி படிச்சுக்கலாம். டப்சீர் அல் ஜலாலைன் குரான். ஸோ நிறைய பேருக்கு தெரியும் டப்சீர்னா என்னென்னு, அதோட மீனிங், அதுக்கான கமெண்ட்ரி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக, அதோட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விலாவரிய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் படிச்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கே நல்லாவே புரியும். ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முகமது வந்து யாரை வேணால் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்னென்ன உறவில் வந்து நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படித்தாலே புரியும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நிறைய இஸ்லாமியர்களும் இதை போட்ட உடனே இது அதில் என்ன தப்பு இருக்குது, வளர்ப்பு மகன் தான், அவர் சொந்த மகன் கிடையாது அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னு பழைய இஸ்லாமியர்களுக்கே தெரியாது. அவங்க நிறைய பேர் படிக்கவும் மாட்டாங்க, ஹதீஸ் நிறைய படிக்க மாட்டாங்க. நம்ம வந்து சஹீ ஹதீஸ் எடுத்து வச்சா கூட அவங்க நம்ப போகவும் மாட்டாங்க. அது ஏன் தான் நம்மளுக்கு தெரியல. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த 2 விஷயங்களுமே வந்து முகமது ஒரு தவறான நபர், பொய்யான நபி என்று சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அனுமானிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பைபிள்லேயோ ஃபுல்லாக அந்த ஜுடாயிசம், அதாவது யூத மதத்துலேயோ இல்லை வந்து கிறிஸ்துவ மதத்துலையோ அப்படின்னு யாருமே இதை பண்ணது கிடையாது. வெறும் முகமது மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த 2 விஷயங்களும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அவர் ஏன் ஒரு நபி கிடையாது, நல்ல மனுஷனும் கிடையாது அப்படின்றதுக்காக. ஸோ பிறகு வந்து ஜெயனபை வந்து நபி முகமது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளை அதை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு விஷயமும் நடக்குது. இவர் வந்து ஜயத்தை வந்து வேணும்னே வந்து ஒரு போர்க்களத்துக்கு அனுப்புகிறாரு. போர்க்களத்தில் அனுப்பி அவனை போட்டு தள்ளிடுறாரு. அவ்வளோதான், இறந்து போயிடுறாரு. ஜயதும் இறந்து போயிடுறாரு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து இது கதையாக நான் சொல்லலை, இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் இருக்குது. இதுக்கு வந்து சஹீஹ் அல் புகாரியிலேருந்தும் நான் ஆக்சுவலி வர்சஸ் நான் தரேன், கீழே தரேன், சஹீஹ் அல் புகாரியிலேருந்தும். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து நிறைய இஸ்லாமியர்கள் வந்து கமெண்ட் போடுறதுனால இது போய் பொருளின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பொருளே கிடையாது, உண்மையாகவே நடந்த விஷயம். ஏன்னா அவங்களுடைய புத்தகத்தில் தான் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்காலர்ஸ் எழுதியிருக்காங்க. இது வேறு யாரோ யூதர் ஸ்காலர்ஸோ இல்லை கிறிஸ்தவ ஸ்காலர்ஸோ இல்லை வந்து நாத்திக ஸ்காலர்ஸ் அப்படின்றவங்க எழுதுனது கிடையாது. அவங்களுடைய ஸ்காலர்ஸ் எழுதுனது தான். ஆனால் அவங்களே ஒத்துக்காமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்க மேலே தான் தப்பு. ஸோ அதனால் இந்த 2 முக்கியமான விஷயங்கள் வந்து முகமது ஒரு நபியாகவே இருக்க முடியாது, இல்லை நல்ல மனுஷனாக இருக்க முடியாது காரணங்கள். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம நிறையா வந்து பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய நல்ல வீடியோஸ் போடுவேன் நான் கண்டென்ட்டு. இது வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணி நான் இந்த வீடியோ போடல. இது வந்து என்னுடைய ஒரு ஒரு ரஃப் ஸ்பீக் தான் இது. நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிலாம் போடல. ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றிலாம் எனக்கு தெரியும். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த இஸ்லாமியர்களும் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாலுமே வந்து நீங்கள் இந்த விஷயத்தை தான் அவங்களுக்கு சொல்லலாம். அவங்க என்ன சொல்லலாங்கன்னு நீங்கள் பாருங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நாளை இருக்கலாம், இல்லை நாளான்னைக்கு கூட இருக்கலாம். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். அடிக்கடி சப்போர்ட் பண்ணுங்கள். Until then, see you. Bye. Bye. பார்ப்போம்.